டீன்ஸ். இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, இந்த படத்துல 13-14 வயசு சிறுவர்கள் சிறுமிகள் நடிச்சிருக்காங்க. இந்த 13 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு சிறுமி, எங்க பாட்டி ஊர்ல ஒரு கிணத்துல பேய் இருக்குது, அதை போய் நம்ம எல்லாம் பார்க்கலாம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குதுன்னு பிளான் பண்றாங்க. ஒரு நாள் ஸ்கூலை கட் அடிச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ அந்த சிறுமி பாட்டி கிட்ட கிளம்பும் போது ஒவ்வொருத்தரா காணாம போறாங்க. ஏன் காணாம போறாங்க, எதுக்கு காணாம போறாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்துல அமானுஷமான விஷயம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கிற மாதிரியும், செகண்ட் ஹாஃப்ல ஒரு சயின்டிபிக்கா விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம பார்க்கும்போது நமக்கே தெரிய வரும் இந்த படம் எதை பத்தி பேசுதுன்னு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா என்னதான் சொல்றாங்க கதையில, பசங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க. ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க ஒன்னும் புரியாது. செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு கதைன்றதே நமக்கு புரியுது. ஓ, இப்படிதான் இந்த படத்தோட கதையா என்றது யோசிக்க வைக்குது ஆடியன்ஸ. இந்த படத்துல யோகி பாபு நடிச்சிருக்காரு, 2 சீன் நடிச்சிருக்காரு. எதுக்கு வராருன்றது தெரியல. பார்த்திபன் செகண்ட் ஹாஃப்ல வராரு. அவர் வரும்போது கதை ஆரம்பமாகுது அங்கிருந்து. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் த்ரில்லரா மூவி எடுக்கலாம் நடிச்சிருக்காரு பார்த்திபன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொதப்பிட்டாரு, செகண்ட் ஹாஃப் த்ரில்லரா இருக்கு. அண்ட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிஎஃப்எக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டியில இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல இந்த படம் இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். எடிட்டிங், சினிமா போட்டோகிராஃபிலாம் நல்லா இருக்கு. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு டைரக்டர் ஆர் பார்த்திபன். இந்த படத்துல நடிச்சிருக்க சிறுமிகள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஜெனரேஷன் இருக்கிற பசங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை படத்துல நல்லாவே காட்டியிருக்காரு. மொத்தத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம்.